have you done, Joe? He is coming from the other side. It's okay. It's okay. I'm gonna... He is coming for the feast. பார்க்கறத தத்ரூபமா வரையக்கூடிய வில்லியம்னு ஒருத்தர். இவன் பெயிண்டிங் கத்துக்கிற யூனிவர்சிட்டியில புதுசா ஜாயின் பண்றவன் தான் பிக்ஸ்மேன். இந்த பிக்மேன் பெயிண்டிங் எல்லாம் பார்க்க கொடூரமா அருவருப்பா பயமுறுத்துற மாதிரி இருக்கும். அவன் பெயிண்டிங்ஸ ஆரம்பத்திலேயே பார்த்த வில்லியம் தூக்கம் இல்லாம நிம்மதி இல்லாம இவன் போற இடத்துலலாம் அந்த பெயிண்டிங்ஸ்ல பார்த்த உருவங்கள் வந்து போறத பாக்குறான். இந்த பிக்மேன் இங்க இருக்க கூடாது, அவனை இங்க இருந்து விரட்டி அடிக்கணும்னு அவன் ரூமுக்கு போற வில்லியம் அங்க பிக்மேன் ஏற்கனவே அந்த ஊரை விட்டு போனதை பாக்குறான். அப்படியே ஒரு 17 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அந்த ஊருக்கு வந்த பிக்மேன் அவனோட பெயிண்டிங்ஸை எல்லாரும் பார்க்குற மாதிரி எக்ஸிபிஷன்ல வைக்க போறான்னு வில்லியம்க்கு தெரிய வருது. இத்தனை வருஷம் அந்த பெயிண்டிங்ஸை பார்த்ததுனால தான் நிம்மதி இல்லாம அந்த பெயிண்டிங்ஸ்ல உள்ள கேரக்டர்லாம் இவனை சுத்தி இருக்கிற மாதிரி இல்யூஷன்ல இருந்திருப்பான். இப்போ அந்த பெயிண்டிங்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போச்சுன்னா இந்த ஊர் முழுக்க பாதிக்கப்படும்னு அதை தடுக்கிற முயற்சியில இறங்குறான். இந்த பெயிண்டிங்ஸ்லாம் யாரும் பார்க்காத மாதிரி வில்லியம் தடுத்தானா இல்லையா? ஒருவேளை யாராவது அந்த பெயிண்டிங்ஸை பார்த்துட்டா அவங்க நிலைமை என்ன ஆகும்? இந்த பிக்மேன் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ்ல இருக்க டீமன்ஸ்லாம் கற்பனையா இல்ல உண்மையிலே அதெல்லாம் இருக்கா அப்படின்றத கொஞ்சம் கொடூரமா விறுவிறுப்பா சொன்ன கதை தான் கேபினெட் ஆஃப் கியூரியாசிட்டியோட பிக்ஸ்மேன் மாடல். இதே மாதிரி பல மூவி ரிலேட்டட் ஸ்டோரிஸ் சேனல்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க.